ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம எந்த படத்தோட ரிவ்யூவை பார்க்க போகிறோன்னா கிஷ்கிந்தாபுரி படத்தோட ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை SBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இந்த 100% சேஃப் அண்ட் செக்யூரிட்டியான ஒரு பார்ட் டைம் ஜாப்பு. நீங்கள் 100% நம்பலாம். மேலும் விவரங்களை தெரிஞ்சுக்க டிஸ்பிளேல தெரிகிற வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. கிஷ்கிந்தாபுரி இந்த படம் ஒரு தெலுங்கு படம். இந்த படத்தோட ஹீரோ சாய் சீனிவாசன், ஹீரோயின் அனுபமா. இந்த படத்தோட வில்லன் அது நான் பின்னாடி சொல்றேன். இந்த படம் ஒரு ஹாரர் மூவி. இந்த படம் எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கேட்டா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த படம். ஏன்னா நான் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஹாரர் படம் இன்னைக்கு தான் பார்த்தேன். இந்த படம் G5ல ஸ்ட்ரீம் ஆகுது. இந்த படம் ஸ்டார்ட் ஆகிறப்ப ஒரு மாதிரி ஹீரோவுக்கு இன்ட்ரோ கொடுப்பாங்க. இன்ட்ரோ கொடுக்குறப்ப நம்மளுக்கு என்னடா இந்த படம் நல்லா இருக்கு அது போல இருக்கே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் போக போக இந்த படம் என்னை நிறைய இடத்துல என்னை அள்ளு விட வச்சிச்சு. 10 வயசு ஒரு 12 வயசு அந்த வயசில் உள்ள பையன்கள் எல்லாரும் தான் படம் பார்த்தோம். ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. அதுலேயும் அந்த படத்தில் வில்லன் கேரக்டர் செம்மையாக பண்ணியிருந்தாங்க. வில்லன் கேரக்டர் யாருன்னு சொல்கிறதுனால சாண்டி மாஸ்டர். வில்லன் கேரக்டரில் லோக்கா, லியோ, இப்போ அடுத்தது இந்த படம் கலக்கிட்டு வராங்க சாண்டி மாஸ்டர். இந்த படம் மொத்தத்தில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, ஹீரோவும் ஹீரோயினையும் ஒரு ஃபேக்கான வீட்டில் போயிட்டு பேய் இருக்கிறதா கிரியேட் பண்ணி அதை ஆளுங்களை கூப்பிட்டு போய் பணம் சம்பாதிக்கிறான். அந்த ஒரு ஜாப் பண்ணிட்டு இருக்காங்க. திடீர்னு அவங்களே செலக்ட் பண்ணுற மாதிரி வேற ஒரு வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே ஒரிஜினலாகவே பேய் இருக்குது. அங்கேருந்து எப்படி தப்பிச்சாங்க, அந்த பேய்கிட்ட எப்படி தப்பிச்சாங்க, அங்கே போய் என்ன நடந்துச்சு, எதனால அங்கே போனோன்னா பேய் வந்துச்சு, அது எல்லாமே ட்விஸ்ட் அண்ட் டர்மாக சொல்லியிருக்க படம் தான் இந்த படம். அதுலேயும் இந்த படத்தில் நிறையா ட்விஸ்ட் இருந்துச்சு. ஏகப்பட்ட ட்விஸ்ட்டு. ப்ரெடிக்டே பண்ண முடியல ஒரு சில ட்விஸ்ட்லாம். ஏன்னா நம்மளை அப்படி கொண்டு போயிருந்தாங்க. நிறைய இடத்துல பயமுறுத்துச்சு. மொத்தத்தில் இந்த படமே சூப்பராக இருந்துச்சு. இது ஒரு தெலுங்கு படம்னால டப்பிங்லாம் மோசமாக இருக்கும்லாம் கிடையாது. டப்பிங் தமிழ் டப்பிங் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதாவது சூப்பரானா கொஞ்சம் புரிகிற மாதிரி, அந்த தெலுங்கு சாயல் இல்லாமல் பேச அது மாதிரி இல்லாமல் நல்லா மியூசிக்கும் சூப்பராக இருந்துச்சு. அந்த பயமுறுத்துகிற சீனு இது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு நல்ல ஒரு ஹாரர் படம் ரொம்ப நாள் கழிச்சு பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த படத்தோட இன்னொரு பெரிய ப்ளஸ் என்னன்னா, பொதுவாக ஹாரர் மூவினா அந்த ஃப்ளாஷ்பேக்கில் போய் சொதப்பிட்டு வந்துடுவாங்க. ஆனால் இந்த படத்தில் ஃப்ளாஷ்பேக் சூப்பராக இருந்துச்சு. நல்ல ஒரு ட்விஸ்டோட ஃப்ளாஷ்பேக்லாம் கொண்டு போயிட்டு சூப்பராக ஒரு ரேடியோலேயே ஒரு பேயை கொண்டு ஐயோ நான் கதையை சொல்கிறேன்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த படம் இப்போ G5ல ஸ்ட்ரீம் ஆகுது. மஸ்ட் வாட்சபிள் மூவி. பாருங்கள், ஃபேமிலியோடு பாருங்கள். எந்த ஒரு 18+ கண்டென்ட்டும் கிடையாது. சூப்பராக இருக்கும். குழந்தைங்களும் என்ஜாய் பண்ணுவாங்க. ஒரு சில இடத்துல தான் கொஞ்சம் திகிலாக இருக்கும், ஆனால் குழந்தைங்களும் என்ஜாய் பண்ணுவாங்க. பாருங்கள், நல்லாயிருக்கும். சாண்டி மாஸ்டர் கலக்கியிருக்காங்க. இந்த படத்துக்கு நாங்களும் என் டீமும் கொடுக்குற ரேட்டிங் 5க்கு 4 கொடுக்குறோம். இன்னும் கொஞ்சம் ரன்னிங் டைமை கொஞ்சம் அதிகப்படுத்திருந்தாங்கன்னா, இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் வச்சுருந்தாங்கன்னா இன்னும் படம் சூப்பராக வந்திருக்கும். ஏன்னா ரன்னிங் டைம் வெறும் 2 hours 5 minutes தான். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல படத்தில் சந்திப்போம். தேங்க்யூ.